வீடியோ எடுத்தாலே திட்டுறாங்கப்பா, வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. பின்னாடி வேற ஒரு வண்டி வேற வந்துட்டே இருக்கு. வீடியோ எடுத்தீங்கன்னா செல்ல புடிக்கிடுவேன். ஏ காய்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா, வீடியோவில் ஒரு மினி விளாக் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எங்கே போகிறோம் அப்படின்னு. எங்கே வேறு எங்கேயும் இல்லை, ஊட்டி தான் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். ஸோ வந்து நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறலாம். எங்களுக்கு தெரிஞ்சதுல நாங்கள் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக எங்களோட ரெகுலர் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ட்ரை. ஏதாவது நிறைய குறைகள் இருந்ததுனால கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். போலாமா? பேக்கரி வந்துருச்சு, வாங்க. வண்டி 5 நிமிஷம் தான் நிற்கும். இறங்கி ஒரு மைக்க மாற்றக்குள்ள அடிச்சு வெளுத்து நோக்கி மைக்கு தான் தங்கம் முக்கியமா சோறு முக்கியமா? சோறு தான் முக்கியம். வீக்ல வச்சுக்கிட்டு சேனலை எப்படி ரன் பண்ணுவாங்க? இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணி போனா கூட சாப்பாடு தான் முக்கியம். A few moments later. கோயில் ரீச் பண்ணிட்டோமா? அப்படியா? வெளியில நின்று பார்த்தரலாம். உள்ள போனா லேட் பண்ணிடுவோம் தானே. அது ஒரு வாரமா கோயில் வைபாவே இருக்குதா, பண்டிகை வைப் அதனால வந்துருச்சு. திரும்ப திரும்ப லூப் மாதிரி அதுவே ஓடிட்டு இருக்கு. ஓரமா போடுவோம், தாத்தாவை போட்டுருவீங்க போலயே. பூஜை போட்டு கிளம்பலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏங்க நீங்க சீரியஸாவே இருக்கீங்க? எனக்கு எடுத்து வச்சு விட்டுருங்க. முகரைங்களை எல்லாம் காட்டணும்ல. ஒரு வழியா வந்து பண்ணாரி ரீச் பண்ணி பூஜையை போட்டாச்சு. பூஜை மீன்ஸ் நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். ஏன்னா இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கனால எங்களால் பண்ண முடியல. அது இல்லாமல் ட்ரிப் அட்வைசர் வந்து திட்டுறாரு, நீங்கள் டைம் ஆகுது கிளம்பலாம்னு சொல்லிட்டே இருக்காரு. அதனால இதுக்கு மேலதான் அட்வென்ச்சரே இருக்கா? சாமியில கும்பிட்டாச்சு, பக்தி பறக்குதே, பயங்கரமா பறக்குதே. பறந்தே தீர்றோம். விண்டோஸ் ஓபன் பண்ணியாச்சு. ஓ, சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல இல்ல, எங்க போனாலும் சீட் பெல்ட் ரொம்ப ஓகே. இதுக்கு மேலதான் வந்து மிருகம் வருமா, இல்ல இது மேல இருந்து வந்து வர ஆரம்பிச்சிருமா? ஏதோ ஒரு ஷார்ட்ஸ்ல எல்லாம் ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்ல, யானை என்ன வந்துச்சுன்னா வண்டி கரெக்டா கொண்டு போயிருங்க. லைட்டா வீதியாவது. நீ ஒன்னும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. இது என்ன செக் போஸ்ட்? சத்தியமங்கலத்துக்கு போற செக் போஸ்டா? செக் பண்ணி டிக்கெட் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் அப்படியே பண்ணாரி வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அவங்க வந்து இப்போ எங்க சத்தியமங்கலமாங்க? பண்ணாரி இருக்கிற சத்தியமங்கலம் தானே? பண்ணாரி. வீடியோ எடுத்தீங்கன்னா செல்ல புடிக்கிடுவேன். வீடியோ எடுத்தா செல்ல புடிங்கிடுவாங்களா? கைஸ், வீடியோ எடுக்காதீங்க. நீங்க அத பாத்தீங்களா? நீங்க வீடியோ எடுத்தாலே திட்டுறாங்கப்பா, வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. பின்னாடி வேற ஒரு வண்டி வேற வந்துட்டே இருக்கு. வீடியோ எடுக்கிறக்கே பயமா இருக்கு நமக்கு. நீங்க செக் போஸ்டே பார்த்துருப்பீங்க, அவர் வீடியோ எடுத்தா செல்ல பிடிக்க வைக்கிறாரு. அதை அவங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம இதுக்காக தான் வந்திருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு கிளிப்ஸ் காட்டுறோம். சிறுத்தை கிராசிங் புறுத்த கிராசிங்னு கூட்டிட்டு வந்து ஒண்ணு தீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க. கடைசி வரைக்கும் யானசாணி பத்தி போயிருமா சார்? சூப்பரா இருக்கு இந்த சைட்ல இருந்து பாக்க, செம்மையா இருக்கு.
அப்படிங்கிற பெண்டா? கொல்லிமலை மாதிரியே இருக்கு பெண்டு. கொல்லிமலை இதே மாதிரி ஒரு பெண்டு இருக்குல்ல? இந்த சைடு தான் சூப்பரா இருக்கு. எந்த சாரே அது என்ன அங்க கிளவுட்ஸ் எல்லாம் பாரு, அங்க நிக்கிறதெல்லாம் பாரு, அப்படியே அங்க நிழலா இருக்கு அந்த இடத்துல மட்டும். சூப்பரா இருக்குங்க. பெட் மாதிரி இருக்கு. எந்த பக்கம் யானை தெரியுமா? தெரியுதான்னு பாருடா. இவ்வளவு நேரமாச்சும் யானை சாணியாச்சும் தெரிஞ்சு, இப்ப அது கூட தெரியாது. நல்லாதான் இருக்கு. எனக்கு தான் ஏமாற்றமா இருக்கு. வரும் காத்திருப்போம். ஒரு அடுத்த ஸ்டாப் வந்து திம்பம். சரி, அது திம்பம்னா என்ன நீங்க சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சா. திம்பம்னா நல்ல திம்பம் சாப்பிடும். அந்த இதுல மட்டும்தான் நீங்க லாக்கி. அதுதான் அங்கெல்லாம் சாப்பிடுற பிளேஸ், அதனாலதான் வந்து அப்படி திம்பம்னு திம்பம்னா நினைச்சேன். திம்பம் யானை தலை இருக்கு இல்லையா, அந்த இதுல இருந்து மேல வருது இல்லையா, அது பேரு தான் திம்பம். அப்படி இப்படி இது மாதிரி விநாயகருக்கு இருக்குமே, அதுதான் திம்பம். அது வந்து யானை மேடுன்னு சொல்லுவாங்க, சமமேடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல யானைகளும் வந்து, அதனால அதுக்கு பேர் திம்பம்னு வச்சது. வரலையே நம்மளால பயங்கர இதா இருக்கிற அப்படி. கைஸ், ஒரு திம்பம் ரீச் பண்ணியாச்சு. டீ பிரேக் இதோட 2வது டீ பிரேக்கா 3வது டீ பிரேக்கா? எத்தனாவது டீ பிரேக் இதோட? 3வதுன்னு நினைக்கிறேன். டீ பிரேக் தான் எடுக்கிறோம். இது யானையை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க. டீ பிரேக் எங்கன்னு எடுத்துருக்கோம்? திம்பம். திம்பம் வந்து நல்லா திங்கிறோம். கடைசி வரைக்கும் யானையை கூட்டு காட்டுறீங்க, காட்டவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு போக்கால பரவாயில்லையா? இப்போ யானை இருக்குங்கிறா, பாக்கலாம் வருதா இல்லையாது. இப்படியே தான் போகுது, குண்டை வச்சுக்கிட்டு பொழப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்குது. ரோடு பாரு செம்மையா இருக்கு. இந்த இடத்துலயே பார்த்தா நம்ம போன தடவை நம்ம மான் மட்டும் தான் பார்த்தோம் அந்த இடத்துல. இல்ல யானை பார்த்தோமே எங்கேயோ. ஆமா, அதை தாண்டி வந்துட்டோம். மான் ஆமா, யானை பார்த்தோம். ஒரு கொஞ்சம் தூரத்துல பார்த்தோம். எங்கேயாவது இருக்கா? மயில் தான் இருக்கு. இல்ல, மயில் ஊர்லயே பார்க்கலாம். மயில் ஃபைனலி யானை சிக்கிடுச்சு. கிராஸ் பண்ணி வந்துட்டோம். காட்டுறேன். முன்னாடியே இருக்கு. எப்படி ஏமாற்றமா இருக்கு? அப்படியே வந்துருச்சு. சூப்பர். ஃபைனலி ஃபர்ஸ்ட் விஷயம் தென்பட்டுருச்சு. சரி, குயிக் 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 நான் போலாம். இல்ல, நான் இப்போ அப்படி கிராஸ் பண்ணிச்சு உள்ள. இப்படி இப்படி உள்ளதான் வருது. இங்க கிட்ட வந்துச்சுன்னா ஒருத்தர் போறவர் வான் பண்ணிட்டு போனாரு. இந்த நீங்க கார் நிறுத்திருக்கு சைடு தான் வரும், இந்த வழியா தான் உள்ள வரும் அப்படின்னு. நம்ம போலாம் வாங்க, பார்த்துட்டோம்ல நம்ம கிளம்பலாம். இவ்வளவு நேரம் புலம்புனதுக்கு ஒரு கடை கிடைச்சிருச்சு. நல்ல வேளை அவங்க நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன் அவங்க ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க பாருடா. நான் கூட ரீல்ஸ் தான் எடுக்கறாங்க. சரி, ஓகே, குயிக் குயிக். ஆனா வந்து இந்த மாதிரி இறங்கக்கூடாது. நாங்க ஒரு ஆர்வத்துல இதே மாதிரி தான் எல்லாரும் ஆர்வத்துல இறங்குவீங்க. ஆனா அந்த மாதிரி இறங்கக்கூடாது. இது வந்து தப்பு தான். உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நாங்க இறங்கணும், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா ரொம்ப நேரம் பார்க்காம இருந்தோமா. ஏறி 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 போலாம் போலாம் பேசிட்டே இருந்தோம். பிடிச்சி எப்படியோ நினைச்ச மாதிரியே மெயின்ல எத்தனை யானை பார்த்தோம்? நிறைய 7 யானை. நமக்கு கேமரா அந்த அளவுக்கு கிளியரா தெரியல. தெரிஞ்சது ஒரு 2 யானை மெயினா வெளியில குட்டி யானை, 4 யானை கிட்ட தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ள இருந்தது. கண்டிப்பா நாளைக்கு பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்த்தா வந்து கண்டிப்பா ரோட்டு மேலே இருக்கிற மாதிரி கவர் பண்ணோம். அப்படி நம்பிட்டு தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் புலம்பிட்டே இருந்தோம், வரல ரொம்ப நேரம் புலம்பணும். அப்புறம் பார்த்தா எப்படியோ பார்த்தாச்சு. அந்த லோக்கல்ஸ்ல நின்று இருந்தாங்க, அங்க இருந்தீங்களா அப்படி நின்று வீடியோ இருக்கும்போது ஏதோ ஒரு இருக்குமாட்டிருக்குன்னு பார்த்து போனோம் தான். ஏதோ நமக்கு பை லக்ல கிடைச்சிருச்சு. வந்து ரூம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணோம். ஒரு வழியா வந்து ரூம் கிடைச்சிருக்கு. ஆனா இருக்கா இல்லையான்றது நம்ம ட்ரிப் அட்வைசர் தொலைவு போயிருக்காரு. பார்க்கலாம் என்னன்ட்டு. ரூம் தேடி அலையிறது ஒரு விஷயமா போச்சு. எல்லாம் நம்ம ஆளை சொல்லணும். அதெல்லாம் முன்னாடியே பண்ணனா வந்ததுக்கு அப்புறம் ரூமை பார்க்கற அதை பார்க்கட்டு போன என்ன பண்றது? நம்ம ட்ரிப் அட்வைசர் இங்க ஒரு ஆளா உட்காந்துருக்குன்னு அந்த ஆளுதான்.
பார்க்கலாம் நம்ம என்ன கட்டுறாங்களே பார்ப்போம். AC is there, but not Okay. ஓகே not okay. ஃபேனே போதுண்ணா. 1 day ஸ்டே தானே நமக்கு போதும். இதே நமக்கு அது ஏதாவது சமாளிச்சுக்கலாம். ஒரு நாளுக்கு எதுக்கு நமக்கு? இதே நல்லா தானே இருக்கு. ம் ம் நல்லா தான் இருக்கு. ஓகே எஸ். ஸோ கைஸ் எப்படியோ வந்து 2 ரூம் காட்டினேன். சாரி 2 ரூம் காட்டினாங்க. நாங்கள் வந்து அதில் வந்து 2ஆவதாக காட்டின ரூமை செலக்ட் பண்ணிட்டேன். எவ்வளோண்ணா ரெண்டு? 800 பத்து தானே. நீட்டாக இருக்குது 800 பரவாயில்ல. இப்படி கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எதாவது சாப்பிட போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த கிளிப்பை கவர் பண்ணுறோம். சரி போகும்போது கவர் பண்ணி பண்ணது. ஓகே முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையிலேருந்து எல்லாம் சுற்றிட்டே இருந்துட்டோம். எங்கள் ஆளுக்கு வேறு பாரு இந்த மாதிரி பூம்பர் வேலை பண்ணுறது. எங்கள் ஆளுக்கு வேறு கால் வலியா காலையிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டே இருந்தேன். நான் வந்து போனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்ற வீடியோ வரும். இப்போ அதுதான் பிரச்சனை. படுக்கடா கம்முன்னு காலு கையெல்லாம் வலிக்குது. மூஞ்சியில் ஒரு புன்னகை தெரியுமே அது பாரு. அதுக்குள்ள ஒரு சில்லறை புத்தி. பச்சை மிளகா அரைச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம ஸ்பேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இல்லை ஃபுட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கன்னு. நானும் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இவங்க சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. ஸோ கைஸ் சாப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு டீயை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டேவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், என் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு. அதனால் ஒரு டீ மட்டும் போட்டு காலையை முடிச்சிடலாம். இருக்கு போலாம். ட்ரெண்ட்ஸ் போய் நீ டென்ஷன் சொல்ற உடனே அதுல என்ஷன் வந்துச்சு. அதுல டிஆர் லைட்டே போயிருச்சு. ஓகே வீடியோ என் பண்ணிக்கலாம். அதுலேயும் போட்டுருச்சு என்ஸ் அப்படின்னு. இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு வீடியோ வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு போக ஒரு குறை நிறையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பக்காவாக பண்ணிடுவோம். ஸோ கைஸ் வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வீடியோவில் பை.